உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். தூக்கமின்மை, இன்சோம்னியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. நிறைய மன உளைச்சல், அசதி அதிகமாக இருக்கின்ற பொழுது கூட தூக்கம் வராத நிலை அல்லது முறையற்ற தூக்கம், இரவு பணி செய்துவிட்டு பகலிலே தூங்குவது, இப்படிப்பட்ட நிலையிலே நாளடைவிலே தூக்கம் வாராத நிலை ஏற்படும். எப்பொழுது இன்சோம்னியா என்கின்ற தூக்கம் வராத நிலை இருக்கின்றதோ அப்பொழுது மனநிலை பாதிக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. சாதாரண மருத்துவரிடம் போகின்ற ஒரு நோயாளி தூக்கம் இல்லாத நிலையிலே சைக்கியாட்ரிக் என்று சொல்லுகின்ற மனநிலை மருத்துவரை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எப்பொழுது தூக்கம் வரவில்லையோ அப்பொழுது இயற்கையாக பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருந்தாக சாதிக்காய் என்கின்ற மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்ற ஆங்கிலத்திலே தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற உணவுக்கு மணத்துக்காகவும் சுவைக்காகவும் சேர்க்கக்கூடிய சாதிக்காய். இந்த சாதிக்காய் சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, அல்லது காயாக கிடைத்தாலும் அவற்றை இடித்து பொடித்து சலித்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி, குறிப்பாக வெறுக்கடி அளவு இரவு நேரத்திலே பாலோடோ சுடுநீரோடோ கலந்து பருகிவிட்டு படுக்கின்ற பொழுது நல்ல உறக்கத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த சாதிக்காய் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நல்ல உறக்கம் இருக்கின்ற பொழுது மனநிலையிலே ஒரு அமைதி ஏற்படும். நல்ல ஞாபக சக்தியை அது தரக்கூடியதாக விளங்கும் என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. தலைமுடி என்பது அழகினுடைய ஒரு அங்கமாக விளங்குகிறது. ஆணாகிலும் சரி பெண்ணாகிலும் சரி தலைமுடி நன்றாக அடர்த்தியாக கருமையாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இந்த தலைமுடி மிக மென்மையாக இருந்தாலோ பஞ்சு போல இருந்தாலோ அதை அடர்த்தியாக ஆக்குவதற்கு, கருமையாக ஆக்குவதற்கு ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெய் என்று கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆலிவ் ஆயிலை வாங்கி அன்றாடம் இரவு நேரத்திலே தலைக்கு நன்றாக, அதாவது தலைமுடிக்கு வேருக்கு பயன்படும்படி நன்றாக அழுத்தி மசாஜ் செய்துவிட்டு இரவு நேரத்திலே படுத்துவிட்டு காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளிப்பது, இப்படி வாரத்திலே 2 நாட்கள் ஆலிவ் ஆயில் மசாஜ் செய்துவிட்டு காலையிலே தலைக்கு குளிப்பது என்கின்ற வழக்கத்தை வைத்து கொள்ளுகின்ற நிலையிலே நாளடைவிலே தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் திடமாகவும் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கார்டியோஸ்போமம் ஹெலிகாகேபம், கார்டியோஸ்போமம் ஹெலிகாகேபம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முடக்கருத்தான் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. பலூன் வைன் என்று ஆங்கிலத்திலே இதற்கு பெயர். இதயத்தை போல, ஒரு பலூனை போல மேற்புறத்தையும் உள்ளே ஒரு பந்து போல, தக்காளியை போல ஒரு காயையும் இது பெற்றிருப்பது பலூன் வைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இந்த காயை குறிப்பிடுகின்ற நிலையிலே அன்புக்கு, காதலுக்கு இதயத்தை சொல்லுவது வழக்கம். எ லவ் இன் எ பஃப் என்று ஆங்கிலத்திலே இந்த பலூன் வைனுடைய
காயை குறிப்பது வழக்கம். அதாவது இதயத்தை போன்ற காய்க்குள்ளாக பந்து போன்ற ஒரு அமைப்பு இருப்பதை அப்படி லவ் இன் எ பஃப் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த முடக்கரத்தான் பெயருக்கு தகுந்தாற் போல கை கால்களிலே ஏற்படுகின்ற, மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, அசைக்க முடியாத, நீட்டினால் மடக்க முடியாத நிலையை, வலியை போக்கக்கூடிய ஒன்றாக உள்மருந்தாக துவையலாகவோ அல்லது சமைத்து கடைந்தோ சாப்பிடுவது வழக்கம். இதனாலே வாதத்தை வெளித்தள்ளி வீக்கத்தை வற்றச் செய்து வலியை தணிக்கக்கூடியதாக முடக்கரத்தான் உணவாகி பயன் தருகிறது. இதனோடு நாம் சில மருந்துகளை சேர்த்து புற மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது வலியை போக்குகின்ற ஒரு தைலமாகிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த முடக்கரத்தானை தலைக்கு பயன்படுத்துவதனாலே தலையிலே இருக்கின்ற பொடுகு, பேன் இவை போன்றவை வெளியேறி தோல் நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதாக இது புறமருந்தாகி பயன் தருகிறது. இந்த முடக்கரத்தானோடு அல்லியம் சீப்பா என்று சொல்லக்கூடிய வெங்காயம், ஆனியன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய வெங்காயம் அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இந்த அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆஸ்பிரினுக்கு இணையாக இருந்து உள்மருந்தாகின்ற பொழுது குருதியை நீர்மைப்படுத்தி சரியான வகையிலே அவற்றை பாயச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே வெங்காயம் நமக்கு பயன் தருகிறது. அதனோடு நைஜெல்லா செட்டிவா என்று ஆங்கிலத்திலே தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பிளாக் கியூமின் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் ஒரு ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே புழுக்கொல்லியாக உள்மருந்தாக பயன் தருகிறது. டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீரை அதிகப்படுத்தி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதோடு ட்ரைகோனல்லா ஃபோயினம் கிரேக்கம் என்று சொல்லக்கூடிய ஃபெனுக்ரீக் என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற வெந்தயம் ஒரு சாப்போனின் என்று சொல்லக்கூடிய குழகுழப்பான வழுவழுப்பான சத்துவத்தை பெற்றிருக்கிறது. இது புற்றுநோய்க்கு மருந்தாகிறது, புண்களை ஆற்றுகிறது, குளிர்ச்சியை தருகிறது. வெந்த அயம் என்கின்ற பெயரிலேயே இரும்பு சத்துவத்தை அது பெற்றிருப்பதனாலே விட்டமின் சி, அயர்ன் ஆகியவற்றை நமக்கு தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த முடக்கத்தான் வெங்காயம் அதனோடு சேருகின்ற கருஞ்சீரகம், வெந்தயம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தி தலையில் உள்ள நமைச்சலை போக்கி முடி உதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு மருந்து, பொடுகை சரி செய்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் கீரை, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், தேங்காய் எண்ணெய். நமக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயோட நம்ம சின்ன வெங்காயம் சாறு எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே தண்ணியாக இருக்கிறதுனால இந்த எண்ணெய் காய்ச்சும் பொழுது வெடிக்கும். அதனால் நம்ம மூடி வச்சு சிறு தீயில் வச்சு காய்ச்சணும், தள்ளி நின்று காய்ச்சணும். அதே மாதிரி எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை ஆட் பண்ணோம்னா ரொம்ப தெறிக்கும். அதனால் முதல்லையே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச முடக்கத்தான் தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லது. முடக்கத்தான் சாறு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முடக்கத்தான் இலையை நம்ம அரைச்சோம்னா நல்லா குழன்னு வரும். நம்ம உளுந்து மாவு அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த முடக்கத்தான் இலையில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை நம்ம தலையில் இருக்கக்கூடிய பூஞ்சை காளான்களை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் தலையில் இருக்கக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். முடக்கத்தான் நார்மலாகவே நம்ம தேங்காய் எண்ணெயில் பிளெயின் முடக்கத்தான் மட்டுமே சேர்த்து எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும். வாதத்தினால ஏற்படக்கூடிய தலைவலி ஏற்படாமல் இருக்கும். நமக்கு கேஸ்னாலேயும் தலைவலி ஏற்படும். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சில நேரங்களில் தலைவலி ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க முடக்கத்தான் தைலத்தை தலைக்கும் பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் போயிட்டு நல்லா
மணற்பாங்க வர வரைக்கும் நம்ம சிறு தீயில வச்சு காய்ச்சணும். பொடுகு நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா அது சொரியாசிஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலேயே அது சரி பண்ணிடுறது நல்லது. இந்த தைலத்தை நம்ம தலை குளிப்பதற்காகவும் வாரம் 2 முறை பயன்படுத்தலாம். தினம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலும் இதே தைலத்தை பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்துலாம் இப்போ 3/4 குறைஞ்சிடுச்சு. இந்த நீர் சத்தெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சதும் சொடசொடப்பு அடங்கும் போது நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து பொரிச்சிடணும். அதே மாதிரி கருஞ்சீரகமும் சேர்த்து பொரிச்சிடலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. வெந்தயமும் கருஞ்சீரகமும் பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த முடக்கத்தான், வெங்காயம் இதெல்லாமே நல்லா மணற்பாங்காக வந்துருச்சு. மணற்பாங்காக வந்தால் தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு ஒரு இரவு நம்ம காய்ச்சினோம்னா காலையில் எடுத்து கூட நம்ம அதை வடிகட்டி பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். ஒரு 4-5 மணி நேரமாவது இதுலேயே விட்டுடணும். அப்படியே இந்த முடக்கத்தான் தைலம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். முடக்கத்தான் கீரை, சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம் மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை தினமும் நாம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஏஜென்ட்டா இது செயல்படும். தலையில் இருக்கக்கூடிய பொடுகை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பொடுகுனால ஏற்படக்கூடிய நமைச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் முடக்கத்தான் தைலம் அன்றாடம் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் வாதத்தினால ஏற்படக்கூடிய தலைவலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, பலூன் ஒயின் என்று சொல்லக்கூடிய வேலி பகுதியிலே தானாக படர்ந்து நமக்கு பயன் தரக்கூடிய முடக்கருத்தான் என்கின்ற கீரை, அதனுடைய சாறு, இந்த முடக்கருத்தான் சாரோடு வெங்காயச்சாறு, தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கருஞ்சீரகம் இவை அத்துணையும் சேர்த்து ஒரு தைல பதத்திலே இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். முடக்கருத்தான் தைலம் என்கின்ற வகையிலே இதை நாம் காய்ச்சி வைத்து கொண்டோமேயானால் இதை புறமருந்தாக தலைக்கு தடவுவதனாலே பொடுகு என்கின்ற டேண்ட்ரஃப், லைஸ் என்கின்ற பேன்கள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற, தலைக்கு ஆரோக்கியம் தருகின்ற ஒரு மருந்தாக விளங்குகிறது. அதோடு கூட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய தலை முடியினுடைய வேருக்கு பாய்ந்து அங்கே ஆரோக்கியத்தை தந்து தலைமுடியை செழுமையாக வளர்க்கக்கூடிய, கருமையாக வளர்க்கக்கூடிய ஒன்றாக இந்த தைலம் விளங்குகிறது. தலை பொடுகை போக்குகிறது, தலை முடியை வளர்க்கிறது மட்டுமல்லாமல் தலை நீர் ஏற்றம் என்று சொல்லுகின்ற சைனசிட்டிஸ் என்று சொல்கின்ற நீர் தேக்கம் இவற்றை குறைத்து தலை வலியையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதே எண்ணெயை மூட்டுகளிலே ஏற்படுகின்ற ஆர்த்ரிட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற கிருமியினாலே ஏற்படுகின்ற காய்ச்சல், அதனாலே ஏற்படுகின்ற மூட்டு வீக்கம், வலி இவற்றை போக்கக்கூடிய மேல்புற மருந்தாக பயன் தருகிறது. ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகள் தேய்ந்து அதனுடைய உராய்வினாலே ஏற்படுகின்ற மூட்டு வலி இவற்றுக்கு இது புறமருந்தாக பயன் தருகிறது, வலியை போக்குகிறது. இப்படி வலி நிவாரணியாக மட்டுமல்லாமல் கிருமி நாசினியாகவும் இருந்து தோலை பற்றிய கிருமிகளை இது அகற்றி வெளித்தள்ளி தோலுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல பளபளப்பான வண்ணத்தையும் தரக்கூடிய ஒரு புறமருந்தாக இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த முடக்கருத்தான் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.